ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மதிய வணக்கம். இப்போ ஒரு மலரின் தொடர் அப்படின்ற பகுதியில் என்னுடைய வரலாறு நான் சொல்லிட்டு வரேன். அதில் 60வது பகுதி பார்த்தாச்சு. அதில் நிறைவாக என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியார் எங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எத்தனை மணிக்கு வெளியில் போனாங்கன்னே தெரியாது. 6 மணிக்கு நான் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு ஒரு 7 மணி போல் நான் டீ போட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி தேடையில் தான் நானே பார்க்குறேன் எங்கள் மாமியாரை காணோம். அது வரைக்கும் என்னென்னா வெளியில் எங்கனையாவது இருப்பாங்க அப்படின்றதுல நான் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தேன் மக்களே. சரி மக்களே, இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் அன்பான சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். மேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம இப்போ 61வது பகுதியை பார்க்கலாமா? வாங்க மக்களே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மக்களே. 61வது பகுதியை நம்ம பார்க்கலாம். இப்போ எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போகிற டயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வேலை தான் மக்களே. நைட்டு கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் தான் திருமணமும் முடிஞ்சது. 4 நாள் லீவ் போட்டிருந்தாங்க போல். 5வது நாள் வேலைக்கு கிளம்பிட்டார். பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு வேலைக்கு போயிடுவாங்க. மறுநாள் காலையில் 6 மணிக்கு தான் வருவாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, அம்மா வீடு 2 தெரு தள்ளி இருந்தால் கூட அங்கே நான் போக மாட்டேன் மக்களே. எங்கள் வீட்டில் தான் இருப்பேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்க நைட்டு இருக்க மாட்டாங்க. நான் மட்டும் தனியாக தான் அந்த வீட்டில் இருப்பேன். காம்பவுண்டு வீடு தான். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 3 வீடு, ஆப்போசிட்டில் ஒரு 4 வீடு, மேலே ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க. மொத்தம் 7 வீடு இருக்கும் அந்த காம்பவுண்டில். பார்த்தீங்கன்னா எனக்கு அது புதுசு. அப்போ 4 நாள் தான் நான் ஆகுது கல்யாணம் ஆகி. 5ஆம் நாள் வேலை கிளம்பிட்டார். அது பகல் வேலையாக இருந்தால் நமக்கு ஒன்றும் தோணாது. நைட்டு வேலையாக போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல மக்களே. பார்த்தீங்கன்னா நாள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு மாதம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 1 மாதம் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒத்தையில் தான் படுத்து கிடப்பேன். எனக்கு தூக்கமே வராது. 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணிக்கெலாம் தூங்குறவ தூக்கமே எனக்கு வராது மக்களே. என்னன்னே தெரியல. தூக்கம் வராமல் நான் பாட்டுக்கு முழிச்சே கிடப்பேன். அங்கே ரேடியோவும் கிடையாது, டிவியும் கிடையாது, எதுவுமே கிடையாது மக்களே. குறுன்னு இப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பேன். தூங்கி பார்ப்பேன். தூக்கமே வராது. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு நாள் எனக்கு ரொம்ப பயம் உண்டாயிடுச்சு. தனியாக இருக்கிறது பயம். அந்த வீட்டில் ஜன்னல் கூட கிடையாது. கிச்சனில் ஒரு ஜன்னல், அதுக்கு பக்கத்தில் நுழைவாய், நம்ம நிலப்படி, இது மட்டும்தான். அந்த ரூமுக்குள்ளே ஜன்னலே கிடையாது. வேர்த்து கொட்டும் பயங்கரமாக. அதில் ஃபேன் இல்லாமல் வேற இருந்திருக்கேன். எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபேன் இல்லாமல் வேற இருந்திருக்கோம். அந்தான்னு ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் அந்த ஃபேனே சரி பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா இந்த காலண்டர் பேப்பர் இருக்கும்ல மக்களே, காலண்டர் பேப்பர், அந்த ஃபேனுக்கு அதுக்கும் அந்த காலண்டர் பேப்பர் சட்டுன்னு அடிக்கும். அடித்தோடனே எனக்கு ஒன்றுமே தோணும். என்னமோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரொம்ப நாள் அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. நான் அதை அப்படியே கண்டுக்கறல. நான் பாட்டுக்கு இருந்துட்டேன். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன அறியாமே அது பயம் அதிகமாகிடுச்சு. பயம் அதிகமாகி என்ன பண்ணிட்டேன், இந்த யாராவது இருக்கீங்களான்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டேன். அது எந்த மாதிரி ஒரு மனநிலை, அது எதனால் அப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியலை. இப்போ வரைக்குமே எனக்கு தெரியல மக்களே. பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனில் இது போட்டிருக்கோம்ல, அடுப்பு மேடுன்னு சொல்லுவோம்ல, அடுப்பு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த திட்டு மேலே ஏறி ஜன்னல் வெளியே கதவை திறக்கவும் பயம். அந்த ஜன்னல் வெளியே கத்துவேன் மக்களே. இது சத்தியம். அன்னைக்கு ஒரு நாள் நான் அப்படி ஒரு நைட்டு கத்திக்கிட்டு கிடந்தேன். யாராவது இருக்கீங்களான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கேன். அந்த வீட்டுக்குள்ளே என்னால் இருக்கவே முடியல. கத்துறேன் பார்த்துக்கோங்க. இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு கூட தெரியாது இந்த விஷயம். எங்கள் வீட்டுக்காரரு பிள்ளைங்களுக்கு கூட இப்போ வரைக்கும் தெரியாது. இப்போ உங்கள்கிட்ட தான் அந்த இதை நான் ஷேர் பண்ணுறேன். உண்மையிலேயே நான் யூடியூப்பில் தான் என்னுடைய மனசில் உள்ளதெல்லாம் ஓப்பனாக பேசுகிறேன் மக்களே. நான் யார்கிட்டையும் அந்தளவுக்கு ஓப்பனாலாம் பேச மாட்டேன். ஃப்ரெண்டுங்கன்னா 1-2 பேர் தான் பர்சனலாக வச்சுருந்தேன். எல்லார்ட்டையும் எல்லா விஷயத்தையும் பேச மாட்டேன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் மக்களே. உண்மையிலேயே இது சத்தியமான உண்மை மக்களே. நீங்கள் நம்புறாலும் சரி நம்பாட்டியும் சரி,
அந்த இன்ஸ்டன்ட் வந்து எனக்கு வந்து இன்னுமே என்னோட ரொட்டீன் ஆகிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் என்னால் சாமானியமாக மறக்கவே முடியலன்னு பார்த்துக்கோங்களேன். அப்போ அந்த மேட்டில், அந்த அடுப்பு மேட்டில் ஏறி அது மேலே இருந்து ஜன்னல் வெளியே கத்துறேன். யாராவது ஜன்னல் வெளியே வந்து வரமாட்டாங்களா அப்படின்னு கத்துறேன் மக்களே. யாருமே வரல மக்களே. அப்புறம் என்ன பண்ணேன், அப்படியே கிச்சன்லேயே லைட்டை போட்டு இப்படியே உட்காந்துருக்கேன். அந்த ரூமுக்குள்ளே போகவே எனக்கு பயமாக இருக்குது. கிச்சனில் லைட்டை போட்டு விட்டுட்டு விடிய விடிய இப்படியே உட்காந்துருக்கேன். தூங்கவே ஒத்தப்பட்டு தூங்கலை. பார்த்தீங்கன்னா அந்த பக்கம்லாம் வந்து நல்ல தண்ணி வரும். அடி பம்பு தான், அடித்து தான் எடுப்போம். அந்த ஏரியா பூராமே தண்ணி அடித்து தான் எடுக்கணும். அப்போ விடிய காலம் 4 மணிக்கு தண்ணி வரும். தண்ணி வரும்போது தான் மக்களே அவங்கவுங்க அப்படியே அந்த பானை விளக்குற சத்தம், நடக்கிற சத்தம் இப்படி கேட்டுச்சுப்பா. கேட்கவும் தான் எனக்கு உயிரே வந்துச்சு மக்களே, உயிரே வந்துச்சு. உண்மையிலே இப்போ நடந்த மாதிரி இருக்குது. அப்படி ஒரு நிகழ்ச்சி அது வந்து எனக்கு மறக்க முடியாத நிகழ்வு. பார்த்தீங்கன்னா எல்லோரும் நடமாடிட்டாங்க. நடமாடினோடனே தான் எனக்கு அப்படியே உயிர் வந்துடுச்சு. ஏப்பா என்ன பண்ணுறது, விடிய விடிய தூங்காமல் உட்காந்து அதுக்கப்புறம் நானும் வருஷ தண்ணி அடிக்கணுமா. ஒவ்வொரு வீடாக அடிப்பாங்க, 2 குடம் 3 குடம் இப்படி அடிப்பாங்க, வருஷம் வரும். அப்போ ஒரு அக்கா ஈஸ்வரின்னு ஒரு அக்கா பக்கத்து வீடு, அந்த கதை வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினோடனே என்னக்கா அப்படின்னு, தண்ணி எடுக்கணும்ல குடத்தை எடுத்துட்டு வா அப்படின்றாங்க. அப்புறம் தான் நான் குடத்தை கழுவிட்டு போய் தண்ணி பிடிக்க போனேன் மக்களே. உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சியெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கா இல்லையா? நடந்திருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் மக்களே, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருந்துச்சா, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டு. சரி மக்களே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு அட்வான்ஸு கொடுக்காம விட்டுட்டாங்க. வீட்டுக்கு அட்வான்ஸு கொடுக்கல போல. அப்போ நான் தண்ணி வெண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு காலையில் வீட்டுக்காரம்மா என்னையை கூப்பிட்டு விட்றாங்க. மலர்வணியை வீட்டுக்காரம்மா கூப்பிட்றாங்க, மேலே போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் மேலே போகிறேன். மேலே போனோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னப்பா அட்வான்ஸே கொடுக்கல, நீங்கள் பாட்டுக்கு இருக்கிறீங்க, அட்வான்ஸை பற்றி ஒன்றும் சொல்லலை அப்படின்றாங்க. அட்வான்ஸா? அப்படியே முழிக்கிறேன் நான். எனக்கு என்ன தெரியும், என்னடா அட்வான்ஸா, அட்வான்ஸ் கொடுக்காம எப்படி குடி வருவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு பழக்கம். நான் சொன்னேன், தெரியலக்கா, எங்கள் வீட்டுக்காரர் வரட்டும், நான் அவங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன். இல்லைப்பா, உங்கள் மாமியார் வந்து கல்யாணம் ஆகி மருமக வந்து உங்களுக்கு குறையெல்லாம் கொடுத்துருவோம், நீங்கள் இப்போதைக்கு இந்த இருக்கிறத வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பாதி காசு கொடுத்துட்டாங்க போல, பாதியே கொடுக்கலையா. அது நான் வந்து தான் கொடுப்பேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க எங்கள் மாமியார். இது என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு, சரிங்க நான் வந்து எங்கள் வீட்டுக்கார் வருவார், வந்தோடனே இப்போ நைட் டியூட்டி முடிச்சு காலையில் வந்துடுவார், வந்தோடனே நான் வாங்கி தர்றேங்க்கா, எவ்வளோ என்னன்னு மட்டும் நீங்கள் பேசிக்கங்க, அவர்கிட்ட நான் விவரத்தை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் மக்கள். சரின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவங்க வந்து 1 மாதம் ஆயிடுச்சு, இப்போ 2வது மாதம் தொடங்கிடுச்சு, இன்னும் அட்வான்ஸ் கொடுக்காம இருக்குது, இது சரியாக வராது அப்படி இப்படின்னு அவங்க பாட்டு பேசுகிறாங்க. என்னடான்ட்டு எனக்கு ஒரே சங்கடம் பார்த்துக்கோங்க. சரி நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு சொல்ல, நான் அதை தானே சொல்ல முடியும், நான் வேறு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிவிட்டு, சரின்ட்டு நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறேன்னு சொல்லி ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். சரி மக்களே, நம்ம 62வது பகுதியில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்ற உண்மைகளை நான் சொல்கிறேன் மக்களே. நான் சொல்கிற விஷயங்கள் அனைத்துமே உண்மை, சத்தியமான உண்மை மக்களே. இதில் எந்த ஒரு பில்டப்போ பொய்யோ கற்பனையோ அதெல்லாம் திணிச்சு நான் சொல்லவே இல்லை. என்னுடைய உறவுகள்கிட்ட நான் உண்மையாக சொல்லிக்கிட்டு வரேன். சரி மக்களே, நம்ம 62வது பகுதியில் சந்திப்போமா? வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மலர்ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.